Hi, welcome to the International Space Station Gym. How you guys doing today? Hi, I'm astronaut Sunny Williams. இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் பூமி திரும்பும் தருணத்தை காண மொத்த உலகமும் காத்திருக்கிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் உட்பட 4 விண்வெளி வீரர்கள் பூமியை நோக்கி பயணத்தை தொடங்கியுள்ளனர். சுனிதா வில்லியம்ஸின் 3வது விண்வெளி பயணம் இது. முதல் பயணத்தில் 194 நாட்களையும், 2ஆம் பயணத்தில் 127 நாட்களையும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் செலவிட்ட சுனிதா வில்லியம்ஸ் இம்முறை கிட்டத்தட்ட 284 நாட்களை செலவிட்டிருக்கிறார். இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ் நாசாவில் விண்வெளி வீரர் ஆனது எப்படி? சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தது, படித்தது எல்லாம் அமெரிக்காதான் என்றாலும் அவருடைய தந்தையின் பூர்வீகம் இந்தியா. குஜராத்தின் மெக்சானா மாவட்டத்தில் உள்ள ஜுலாசன் கிராமம்தான் சுனிதாவின் தந்தை தீபக் பாண்டயா பிறந்து வளர்ந்த இடம். விண்வெளி பயணங்களுக்கு பின்னரும் இந்த கிராமத்திற்கு ஓரிரு முறை சுனிதா வில்லியம்ஸ் வந்து சென்றிருப்பதாக கூறுகின்றனர் அவரது கிராமவாசிகள். சுனிதா வில்லியம்ஸின் தந்தையின் பூர்வீக வீடு சற்று பழுதடைந்த நிலையில் இன்னமும் இந்த கிராமத்தில் உள்ளது. சுனிதா வில்லியம்ஸின் தந்தை தீபக் பாண்டயா 1957ஆம் ஆண்டு மருத்துவ மேற்படிப்புக்காக அமெரிக்கா சென்றார். அங்கு ஊர்சுலின் போனியை மணந்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 1965ஆம் ஆண்டில் சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தார். தற்போது சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீரராக துணிகர பயணங்களை மேற்கொண்டிருந்தாலும் அவரது தொழில்முறை வாழ்க்கை கடற்படையில்தான் தொடங்கியது. நாசா அளிக்கும் தகவல்களின்படி 1983ஆம் ஆண்டு சுனிதா வில்லியம்ஸ் ஆனாபோலிஸில் உள்ள அமெரிக்க கடற்படை அகாடமியில் இணைந்தார். அங்கு தனது பயிற்சியை முடித்துக் கொண்ட அவர் 1989ஆம் ஆண்டு கடற்படையில் பயிற்சி விமானியாக இணைந்தார். பின்பு போர்க்கள விமான பயிற்சியையும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு மியாமியில் ஆண்ட்ரூ சூறாவளி தாக்கிய போது மீட்பு பணிகளில் சுனிதா ஈடுபட்டார். கடற்படை பணியின் போது 30 வகையான ஏர்கிராப்ட்களை இயக்கியதோடு 3000 மணி நேரத்திற்கு மேலாக வானில் பறந்த அனுபவமும் சுனிதாவுக்கு உண்டு. விண்வெளி வீரர் பணிக்காக தேர்வு செய்யப்பட்ட போது சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS சைபானில் பணியமர்த்தப்பட்டு இருந்தார். ஆனால் 1998ஆம் ஆண்டில் நாசாவில் விண்வெளி வீரராக சுனிதா தேர்வு செய்யப்பட்டார். அதன் பின்பு அங்கு அவருக்கு எக்கச்சக்க அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் குறித்த விளக்கங்கள் கொடுக்கப்பட்டதாக நாசா கூறுகிறது. சர்வதேச விண்வெளி நிலைய அமைப்பு எப்படி இயங்கும், அங்கே எப்படி வாழ்வது, அதேபோல நீருக்கடியில் காடுகளில் பிழைத்திருப்பது எப்படி என்பதும் உடல் மற்றும் மன ரீதியிலான பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. தீவிர பயிற்சிகள் மற்றும் மதிப்பீடுகள் எல்லாம் முடிந்த பிறகு மாஸ்கோவில் உள்ள ரஷ்ய விண்வெளி நிறுவனத்தில் பணியாற்றினார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் மனிதர்கள் நீண்ட நாட்கள் தங்கி ஆராய்ச்சி உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக சென்ற எக்ஸ்பெடிஷன் 1 குழுவுடன் அங்கே அவர் பணியாற்றினார். புளோரிடாவில் நீருக்கடியில் உள்ள ஆய்வகத்திற்கு விண்வெளி வீரர்கள், விஞ்ஞானிகள், பொறியாளர்களை அனுப்பி விண்வெளி தொடர்பான ஆய்வுகளை நாசா மேற்கொள்கிறது. இந்த திட்டத்திற்கு நீமோ என்று பெயர். அதன்படி நீமோ 2 குழுவில் இடம்பெற்றிருந்த சுனிதா வில்லியம்ஸ் நீருக்கு அடியிலான வாழ்விடத்தில் 9 நாட்கள் இருந்துள்ளார். இத்தனை விஷயங்களை முடித்த பிறகு சுனிதாவின் விண்வெளி கனவு 2006ஆம் ஆண்டு சாத்தியமானது. முதன்முறையாக அந்த ஆண்டு இறுதியில் டிசம்பர் 9ஆம் தேதி எக்ஸ்பெடிஷன் 14 குழுவுடன் விண்வெளிக்கு பயணப்பட்டார். 7 மாதங்களுக்கு மேல் விண்வெளி நிலையத்தில் ஃபிளைட் என்ஜினியராக பணியாற்றிவிட்டு 2007 ஜூன் 22ஆம் தேதி திரும்பினார். அவரது அடுத்த பயணம் கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் கழித்து நிகழ்ந்தது. இம்முறை ரஷ்யாவின் சோயுஸ் DMA-05M விண்கலத்தின் மூலம் கசகஸ்தானிலிருந்து 2012 ஜூலை 15ஆம் தேதி விண்வெளிக்கு பயணப்பட்டார். அதே ஆண்டு நவம்பரில் பூமி திரும்பினார். அதன் பின்பு வணிக ரீதியிலான விண்வெளி பயணங்களுக்கான முதல் விண்வெளி வீரராக சுனிதா வில்லியம்ஸ் கடந்த 2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டார். இந்த திட்டத்தின் வாயிலாகத்தான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் கழித்து மீண்டும் விண்வெளி பயணம் மேற்கொண்டார் சுனிதா. கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி போயிங் நிறுவனத்தின் ஸ்டார் லைனர் விண்கலம் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணமானார். 8 நாட்களுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்ட இந்த பயணம் இவ்வளவு நீண்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்து பார்த்திருக்க மாட்டார். அவர்கள் திரும்பி வர வேண்டிய ஸ்டார் லைனர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால்
அதில் பயணிப்பது பாதுகாப்பற்றதாக விஞ்ஞானிகள் கருதினர். இதன் பின்பு கோளாறுகள் சரி செய்யப்பட்டு சுனிதா வில்லியம்ஸ், புட்சர் வில்மோர் இல்லாமல் ஸ்டார் லைனர் விண்கலம் மட்டும் பூமிக்கு கடந்த செப்டம்பர் மாதம் திரும்பியது. 9 மாத இழுபறிக்கு பிறகு சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஸ் வில்மோர் ஆகியோரை பூமிக்கு அழைத்து வரும் முயற்சி தற்போது கைகூடியுள்ளது. அவர்கள் இருவருக்கும் மாற்றாக குரூ 10 திட்டத்தின் கீழ் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலத்தில் சென்ற குழு சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தது. இந்த விண்கலத்தில் தற்போது இருவரும் பூமிக்கு திரும்பும் செயல்முறை தொடங்கியுள்ளது. இன்று காலை விண்வெளி நிலையத்திலிருந்து சுனிதா, புட்ஸ் வில்மோர் உள்ளிட்ட 4 பேர் அடங்கிய குழு டிராகன் விண்கலம் மூலம் பூமிக்கு புறப்பட தொடங்கினர். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் அன்டாக்கிங் செயல்முறையை வெற்றிகரமாக முடித்ததை அடுத்து விண்வெளியில் விண்கலம் பிரிந்தது. தற்போது அவர்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர். 9 மாதங்களுக்கு மேலாக சர்வதேச விண்வெளி நிலையத்திலேயே தங்கியிருக்க நேர்ந்தாலும் தாங்கள் கைவிடப்பட்டதாகவோ சிக்கி இருப்பதாகவோ உணரவில்லை என விண்வெளி நிலையத்தில் இருந்தபடியே CBS ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் சுனிதா வில்லியம்ஸ் கூறியிருந்தார். சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த இந்த நீண்ட காலத்தில் ஒரு சாதனையையும் சுனிதா வில்லியம்ஸ் படைத்திருக்கிறார். விண்கலத்தை விட்டு வெளியேறி பிரத்யேக பாதுகாப்பு உடையை அணிந்து கொண்டு விண்வெளியில் பணிகளை மேற்கொள்வது ஸ்பேஸ் வாக் எனப்படுகிறது. 8 முறை ஸ்பேஸ் வாக் செய்திருக்கும் சுனிதா வில்லியம்ஸ் கடந்த ஜனவரி 30ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து வெளியே வந்து 5 மணி நேரம் 26 நிமிடங்கள் பணியாற்றியுள்ளார். இதன் மூலம் மொத்தமாக 60 மணி நேரம் 21 நிமிடங்கள் ஸ்பேஸ் வாக் மேற்கொண்ட முன்னாள் விண்வெளி வீரர் பெக்கி விட்சனியின் சாதனையை முறியடித்தார். உலகிலேயே ஒட்டுமொத்தமாக இதுவரை அதிக நேரம் விண்வெளியில் ஸ்பேஸ் வாக் பணிகளை மேற்கொண்ட விண்வெளி வீராங்கனை என்னும் சாதனையை படைத்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். ஆம், இந்த 3 விண்வெளி பயணங்களிலும் சேர்ந்து மொத்தம் 62 மணி நேரங்கள் ஸ்பேஸ் வாக் செய்துள்ளார். தொழில்முறை விண்வெளி வாழ்க்கைக்கு நடுவே 1987ஆம் ஆண்டில் காதல் திருமணம் செய்தார் சுனிதா வில்லியம்ஸ். கடற்படையில் பணியாற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் காவல்துறையில் பணியாற்றும் மிஷேல் ஜே வில்லியம்ஸை காதலித்து மணந்து கொண்டார். சுனிதா வில்லியம்ஸ் உலக புகழ்பெற்ற விண்வெளி வீரராக அறியப்பட்ட போதிலும் தனது தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்திக் கொள்ள எப்போதும் ஆர்வம் காட்டியது இல்லை. தற்போது பூமி திரும்பும் போது கூட தனது 2 நாய்களையும் பார்க்க ஆவலாக இருப்பதாக சுனிதா வில்லியம்ஸ் கூறியிருந்தார். அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவரானாலும் இந்திய பாரம்பரியம் மீது சுனிதாவிற்கு ஈடுபாடு அதிகம். விண்வெளிக்கு அவர் சென்றபோது பகவத்கீதை, இந்திய உணவான சமோசா போன்றவற்றை எடுத்து சென்றுள்ளார். கடந்த 2013ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்திருந்த சுனிதா வில்லியம்ஸ் டெல்லியில் உள்ள தேசிய அறிவியல் நிலையத்தில் மாணவர்கள், ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது எனக்கு விலங்குகளை அதிகம் பிடிக்கும். சிறு வயதில் கால்நடை மருத்துவர் ஆக வேண்டும் என நினைத்தேன். என் தந்தையும் ஒரு மருத்துவர்தான். மருத்துவராகத்தான் ஆவேன் என நினைத்தேன். நான் முதலில் தேர்வு செய்திருந்த கல்லூரிகளில் என்னால் சேர முடியாமல் போனது. 2வது தேர்வாக கடற்படை அகாடமி எனக்கு பரிந்துரைக்கப்பட்டது என்றார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுனிதா வாழ்க்கையில் பல விஷயங்கள் குறித்த தெளிவை இந்தியா வழங்கியதாக குறிப்பிட்டார். மேலும் விநாயகர் என் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக உள்ளார். அதனால் அவரது சிலையை விண்வெளி நிலையத்திற்கு எடுத்து சென்றேன். சமோசாவை எடுத்து சென்றிருக்கிறேன். பகவத்கீதை, உபநிடதங்களை எடுத்து சென்றிருக்கிறேன் என்றார். இந்திய உணவை புகழ்ந்து பேசிய அவர் இந்திய உணவுகளை பார்த்து யாருக்கும் சலிப்பே ஏற்படாது என்றார். மற்றொரு இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனையான கல்பனா சாவ்லாவுக்கும் சுனிதாவுக்கும் இடையேயான நட்பும் பலரும் அறிந்ததே. தனது வாழ்க்கையிலும் விண்வெளி குறித்தும் கல்பனா சாவ்லாவிடம் இருந்து நிறைய கற்றிருப்பதாக ஒருமுறை பேட்டியில் சுனிதா வில்லியம்ஸ் கூறியிருந்தார்.